இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஒரு 59th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோஸ் அந்த ஃபானா அப்படிங்கிற பொண்ணை ஏற்று நின்று இருப்பாங்கல்ல. போன தடவை நடந்த மாதிரி இப்போ நடக்காதுன்னு அந்த ஃபானா அவளோட மேஜிக் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி ஏதோ ஃபயர் கிளாப் மாதிரியான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனால் அதோட டேமேஜுங்கிறது பயங்கர அதிகமாக இருக்கு. வெனேசாக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இது வரைக்கும் இருக்கிற 4 விதமான இந்த ஸ்பிரிட் இருக்குதுல்ல, அதில் இந்த ஃபயர் ஸ்பிரிட் தான் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒன்று. இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரே ஒரு ஃபயர் ஸ்பிரிட்டை எதிர்த்து நிற்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாட்டோட ஆர்மியே எதிர்த்து நிற்கிற மாதிரி. ஆனால் ஆஸ்தாக்கு இந்த எந்த டீட்டெயிலை பற்றி கவலையும் கிடையாது, அதை பற்றின அறிவும் கிடையாது. அதனால கூட்டாம்போக்கில் திருப்பி உள்ள பூந்து அட்டாக் பண்ண அந்த பீஸ்டோட செஸ்ட்டில் கிழிச்சிடுறான். ஆஸ்தா கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பான். நீ ஸ்ட்ராங்கான ஒரு ஃபயர் ஸ்பிரிட் தான், இருந்தாலும் வெட்டோ எங்களுக்கு கொடுத்த அளவுக்கான டஃப்பை நீ கொடுக்குற மாதிரி தெரியல, கண்டிப்பாக உங்களை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையோட இருப்பானா. ஆஸ்தாவோட இந்த குருட்டு நம்பிக்கையை பார்த்து நம்ம வெனேசாக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சரி, இந்த பையன் ஏதாவது ஒன்று முட்டாள்தனமாக தான் பண்ணுவான், ஆனால் இந்த முட்டாளோட இந்த நம்பிக்கைங்கிறது நமக்கும் ஊக்கத்தை கொடுக்குதுன்னா கரெக்டு தானே அப்படின்னு நினைப்பா. இன்னொரு பக்கம் இந்த சில்வா புள்ள அவகிட்ட இருக்கிற வாட்டர் மேஜிக்கை பயன்படுத்தி காடுல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற இந்த நெருப்புங்கிறத ஸ்டாப் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாளா. பெருசா வேலைக்கான மாதிரியே தெரியல. அந்த ஃபானாவோட ஃபயர் ஸ்பிரிட்டோட நெஞ்சில ஆஸ்தா பையன் கூட போட்டிருந்திருப்பான்ல, அவளுக்குள்ள சமகாண்ட ஆகும். என்னைக்குமே எனக்கு உங்களை பிடிக்காதுடான்னு அட்டாக் பண்றதுக்காக அவ தயாராக நம்ம ஃபின்ராலும் வெனேசாவும் சண்டை போடலான்னு இருப்பாங்க. ஃபின்ராலுக்குலாம் கால்லாம் உதறிக்கிட்டு இருக்கும். அப்ப ஆஸ்தா சரி சரி சண்டையெல்லாம் போடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணிக்கலாமா, ஏன்னா அந்த வெட்டோ கூட சண்டை போடும் போதுமே அந்த வெட்டோ எதுக்கு எங்க கூட சண்டை போடுறான் அப்படிங்கிற ஒரு ஆக்சுவல் ரீசனை சொல்லல. ஆகையால் எங்களை ஏதோ நீ வெறுக்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தீல, இதுக்கு நீ எங்களை வெறுக்கணும், கிளவர் கிங்டம் அப்படின்னு உனக்கு பண்ணுச்சு. கமோன், இதுக்கான பதில் ஏதாவது நீ சொன்னீங்கன்னா நம்ம பேசி கூட இது எல்லாத்தையும் தீர்த்தரலாமே, சண்டை எல்லாம் போட தேவையில்லைன்னு சொன்னாலும் அவ திருப்பி சண்டை தான் போட வரா. எப்படியோ ஆஸ்தாவை காப்பாத்தி அந்த போர்ட்டல் மூலமா அந்த ஃபானா பின்னாடி வந்து அவளை கத்தி முனையில பிடிச்சு உப்பவாது ஒழுங்கா எதுக்காக நீங்க எங்களை மாதிரியான ஹியூமன்ஸை எதிர்க்கிறீங்கிறதுக்கான காரணத்தை சொல்லு. அந்த வெட்டோ கூட காரணத்தை சொல்லாம போயிட்டான், நீ அது ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்னு கேட்கும்போது அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. நம்ம லிக்ட் இருக்கிறான்ல, அவன் தான் அந்த எல்ஃபுங்களோட ட்ரைபுக்கு ஒரு லீடரா இருந்திருப்பான். அப்போ முதல்ல இந்த ஊருக்கு விசார்ட் கிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பாருல, அந்த நபர் வந்து நம்ம லிக்டோட ஃப்ரெண்டா இருந்திருப்பான். ஸோ அவன் வந்து ஒரு ஹியூமன் தான். முதல் விசார்ட் கிங் ஒரு ஹியூமன் தான். அவன் தான் முதல் ஹியூமன். நம்ம லிக்ட் இந்த எல்ஃபு குரூப்புக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கிற ஒருத்தன். கண்டிப்பா நம்ம எல்ஃபுங்களும் ஹியூமன்ஸும் ஒன்னா சேர்றதுக்கான ஒரு நாள் வரும் அப்படின்னு அந்த முதல் விசார்ட் கிங் மூலமா தான் நம்ம லிக்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். லிக்ட் அந்த நம்பிக்கையை அவனோட இனத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருக்கும் வந்து கொடுத்திருப்பானா. இப்படி இருக்கைக்குள்ள ஹியூமன்ஸுக்கும் எல்ஃபுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகட்டும்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் விசார்ட் கிங் அவனோட தங்கச்சியை நம்மளோட லிக்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்திருப்பான். எல்ஃபுக்கும் ஹியூமனுக்கும் முதல்ல குழந்தை பிறக்க போது அந்த லேடி வந்து பிரெக்னண்டாவும் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற டைம்ல தான் திடீர்னு ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் ஆயிட்டு இந்த எல்ஃபுங்க எல்லாரையும் யாரோ ஒருத்தங்க போட்டு தெளிந்திருப்பாங்க. ஆனா இந்த எல்ஃபுங்க எங்க வாழ்றாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த ஃபர்ஸ்ட் விசார்ட் கிங்குக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா அவன் தான் நம்ம எல்லாரையும் முதுகுல கொத்திருக்கணும்னு எல்ஃபுங்களுக்கு அப்படிதான் ஹியூமன்ஸ் மேல ஒரு பெரிய கடுப்புங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அந்த ஃபானா அவளோட தேர்ட் ஐயை ஓபன் பண்றா. கூடவே அவளோட இம்மன்ஸான பவர் காரணமாக திடீர்னு வானமே ஒரு மாதிரி கருப்பாக ஆரம்பிக்குது. அவ வச்சிருந்த அந்த ஃபயர் ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுவுமே இன்னுமே லைக் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகுது. அடிஷ்னலா அந்த டிராகனால இப்போ ஃபயர் மட்டும் இல்லாம ஏதோ கிறிஸ்டல் மேஜிக்லாம் பயன்படுத்துற மாதிரி தெரியுது. அதெல்லாம் அங்கிட்ட இங்கிட்ட முளைச்சிருக்க உங்களை மாதிரியான மனித இனத்தை சேர்ந்தவங்களை எக்காரணம் கொண்டு என்னைக்குமே நம்ப முடியாதுங்கிற மாதிரியான வார்த்தைகளை அவ பயன்படுத்திக்கிட்டு இருப்பாளா. சரி, பேசுறது உனக்கு விருப்பம் இல்லைன்னா சண்டை தான் போட்டாகணும்னு ஆஸ்தாவும் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்க. பேரல நம்ம மரியல் இருக்கிறாள். ஸோ அவ அந்த ஊர்ல இருக்கிற சில விச்சஸ் எல்லாம் கூப்பிட்டு சம்திங் அவ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபானா அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை வச்சு இந்த 3 பேரையும் காலி பண்ணலான்னு பார்த்தா அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம ஃபின்ரால் அவனோட ஸ்பெஷல் மேஜிக்கை கூட யூஸ் பண்ண முடியல. ஈவன் வெனேசாவாலையுமே அவளோட அந்த பப்பட்ரி மேஜிக்கை பயன்படுத்த முடியாம தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபயர் ஸ்பிரிட்டோட மேஜிக்ங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. அதனாலேயே அதோட அந்த மேஜிக் ஃபீல்டுங்கிறது அதிகமா இருக்கிற காரணத்தால இவங்களோட மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிருந்திருக்கு. திருப்பி வந்து ஒரு அடி விட்டானா மொத்த பேரும் பொசுங்கி போயிரும் அப்படின்னு பயத்துல இருக்கக்குள்ள அப்ப யாரோ இவங்களை காப்பாத்துறாங்க. நம்ம சில்வாவா தான் இருக்கும். அவ ஆக்சுவலி காட்டுக்குள்ள பரவிட்டு இருக்கிற ஃபயர் எல்லாத்தையும் அணைக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பாள். இருந்தாலும் அது முடியல. இந்த ஃபயர் ஸ்பிரிட் கிட்ட இருந்து தான் அந்த காட்டுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிற ஃபயருங்கிறது ஆரிஜின் ஆயிருக்கு. ஆகையால் முதல்ல இந்த ஸ்பிரிட்டை காலி பண்ணதான் வந்திருப்பா. வந்த இடத்துல தான் இவங்களை காப்பாத்திருப்பா. ஆனா ரொம்ப ஈஸியாவே அந்த வாட்டர் பேரியரை அந்த ஃபயர் ஸ்பிரிட் ஈஸியாவே டேமேஜ் பண்ணி விட அதுல இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. இருந்தாலும் நம்ம சில்வாக்கு ரொம்ப நல்லா தெரியுது அவளோட வாட்டர் மேஜிக்கை வச்சு தான் இந்த ஃபயர் ஸ்பிரிட்டை இப்போதைக்கு எதிர்க்க முடியும். ஆனா அது என்னால முடியுமா இல்லையான்னு தெரியலையேன்னு ஒரு பெரிய ஒரு செல்ஃப் டவுட்ல இருப்பா. அது மட்டும் இல்லாம அவளோட அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கலாய்ச்சிருந்திருப்பாங்கல்ல. இந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி மைண்ட்
மைண்டில் ஓடிட்டு ஓகே இதெல்லாம் நடந்து முடிஞ்சது, நம்ம ரொம்பவுமே திறமைசாலியான ஒரு ஆள், நம்ம திறமை மேலே நம்ம தான் நம்பிக்கை வச்சு ஆகணும்னு வெனேசா கிட்ட சொல்லி திருப்பி யூ-டர்ன் போட்டு அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை எதிர்க்கிறதுக்காக அவளோட வாட்டர் மேஜிக்கையும் யூஸ் பண்ணுறா. லைக் ஒரு சிங்கிள் சான்ஸ் தான் இருக்கு, தயவு செஞ்சு ஒர்க் ஆயிரு அப்படின்னு தான் இருக்கிற மொத்த பவரையும் போட்டு அட்டாக் பண்ண. ஆல்ரெடி அந்த வெட்டோக்கு எதிராக பயன்படுத்தின அதே சீ டிராகனுங்கிற மாதிரியான டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பா. அண்ட் வெட்டோக்கு எதிராக எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ சிமிலராக அதே மாதிரி இங்கே அந்த ஃபானாவோட அந்த ஃபயர் ஸ்பிரிட் இருக்குல்ல அதை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணி விடுற அளவுக்கு நம்ம சில்வாவோட இந்த பவருங்கிறது இருக்க தான் செய்யுது. இது அந்த ஃபானா சுத்தமாக எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். என்னதான் அந்த ஃபயர் ஸ்பிரிட் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆனாலுமே அந்த ஃபானா சண்டை பண்ணுங்கிற ஒரு முனைப்போட தான் இருக்கிறான். அவளை போய் முச்சு கட்டிடலான்னு ஆஸ்தாவும் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு எதிராக சம்திங் ஏதோ பிளேடு மாதிரிலாம் அந்த பொண்ணு யூஸ் பண்ணுவாளா, இது நம்ம ஆஸ்தாக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அந்த மார்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டைமண்ட் கிங்டம் சேர்ந்தவனை எடுத்துருப்பான்ல, அவங்ககிட்ட இதே டெக்னிக் இருந்திருக்கும். ஈவன் அந்த ஃபானா திருப்பி ரெக்கவரி மேஜிக்கை பயன்படுத்தும் போது அதுவுமே அந்த மார்ஸுங்கிற பாயிண்டே இருந்திருக்கும். அதனால டவுட் வந்துட்டு, ஏய் உனக்கு ஏதாவது 1 விட்ட 2 விட்ட தம்பி அந்த மாதிரிலாம் யாராவது இருக்கிறாங்களா, ஏன்னா நீ இப்போ யூஸ் பண்ண அட்டாக் மாதிரியே சிமிலராக எனக்கு வேற ஒருத்தனை தெரியும்னு சொல்லக்குள்ள அப்போ அந்த ஃபானாக்கு மார்ஸோட மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. கடைசியாக மார்ஸ் அந்த குழந்தைங்களை வச்சு பண்ண ரிசர்ச்சில் கடைசி ஒரு சக்ஸஸ்ஃபுல் சப்ஜெக்டாக இருந்திருப்பான். அண்ட் அவன் கூடயே இன்னொரு பொண்ணு இருந்திருப்பாள். அந்த பொண்ணு ஃபானா தான். ஆனால் அந்த மெமரிஸ் எல்லாமே அவளுக்கு ரொம்ப வேகா தான் ஞாபகம் இருக்கு. நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு பிரதரும் கிடையாது, அப்படியே ஏதோ ஒரு பிரதர் எனக்கு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா என்னோட எல்ஃப் வில்லேஜ்ல இருந்த என்னோட மக்களும் லிக்டுமா தான் இருக்கும்னு அவ சொல்லக்குள்ள சரி இது வேலைக்கு ஆகாது, இன்னும் கொஞ்சம் விட்டா நம்ம எல்லாரையும் பொசிக்க விட்டுருவான்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்காமா. அவனோட 2 பிளேடையும் ஒரே நேரத்தில் அப்படியே நீட்டி பிடிச்சிக்கிட்டு அவனை யாராவது வேகமா தூக்கி போட்டாங்கன்னா போய் அந்த டிராகனை 2ஆ பொழந்துறது தான். ஆனா அது உன்னால முடியுமா என்னங்கிற ஒரு கேள்வி வெனேசா அண்ட் ஃபின்ரால் 2 பேருக்கு முதல்ல இருக்க தான் செய்யும். ஆனா உன்னால தனியா அது பண்ண முடியாது, நாங்க கூட இருந்தா பண்ண முடியுமேனு வெனேசாவோட த்ரெட் மூலமா உண்டிகோல லான்ச் பண்ற மாதிரி நம்ம ஹீரோவை அவங்க லான்ச் பண்ண அவன் ஈஸியாவே அந்த ஃபயர் ஸ்பிரிட்டோட பாடியை 2 துண்டு ஆக்குறான் அவனோட ஆன்டி மேஜிக் ஸ்வாட வச்சு. இவ்வளவு ஈஸியா ஒருத்தன் கிட்ட நம்ம தோத்து போறோம் அப்படிங்கிறத ஃபானாவால ஏத்துக்க முடியாம இருக்க. அப்பதான் முதல்ல அவ லிக்ட் எங்கேயோ மீட் பண்ணியிருந்திருக்கா போல. அந்த மெமரி அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆக அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ